Students, all of you welcome. Welcome students. Students, this is Unit 2 poem The Grumble Family, written by Lucy Maud Montgomery. Now we are going to know the figure of speech and the poetry of the poem. In previous session, we go through the meaning of the poem. Now we are going to learn the figure of speech or poetical device. You see students, they live, it is said, on complaining street, in the city of never or satisfied, the river of discontent beside. இந்த லைன்ல பார்த்தோம்னா the complaining street அப்படின்றத நம்ம figure of speech எடுத்துக்கிறோம். complaining street அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் குறை சொல்லக்கூடிய வீதி அப்படின்னு, குறை சொல்லி கொண்டிருக்கின்ற வீதி அல்லது புகார் அளிக்கின்ற வீதி, அதை சொல்லணும். நம்ம அந்த வீதியை நம்ம என்ன சொல்றோம், கம்ப்ளைனிங் சொல்றோம். வீதியை வந்து எப்படி நம்ம வந்து விழிக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா அதுக்கு பேரு எபித்தெட்னு சொல்லுவாங்க. எபித்தெட். ஓகே, எபித்தெட் அப்படின்னா அடைமொழின்னு சொல்லுவோம். நம்ம அடைமொழி. எப்படி அடைமொழி அப்படின்னா, நம்ம யாராவது ஒருத்தரை பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா? ஓகே, ரொம்ப வீரமா இருக்காங்க, நல்லா சண்டை போடுறாங்க, என்ன சொல்லுவோம், எங்க அண்ணன் என் அண்ணன் வந்து ரொம்ப வீரமா இருக்கான், அவன் சிங்கண்டா அவன் அப்படின்னு சிங்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எங்க அக்கா நல்லா கணக்கு போடுவா, புலி, கணக்குல ஒரு புலி அப்படின்னுவோம். ஓகேவா? இதான் எபித்தெட்னு சொல்லுவோம். அடைமொழின்றது எபித்தெட்னு சொல்லுவோம். நம்ம இது என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, an epithet is an adjective. உங்களுக்கு தெரியும் adjective அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஸ்ட்ரீட் அப்படின்றது பாருங்க, இந்த ஸ்ட்ரீட்ன்றது நவுனு. ஸ்ட்ரீட் அப்படின்றது நவுனு, இதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் கம்ப்ளைனிங். ஸோ கம்ப்ளைனிங் அப்படின்றது adjective எடுத்துக்கிறோம். ஆர் phrase expressing a quality or attribute regarded as characteristic of the person or the thing are mentioned. அந்த பர்சனையோ அந்த திங்கையோ அவரை பத்தி அட்ரிபியூட் பண்றது. அவரை பத்தி நம்ம வந்து ஒரு சொல்லுமா லெசன் நேம் சார். The Grumble Family poemல poetical device. லேட்டா ஜாயின் பண்ணக்கூடாது, சீக்கிரம் ஜாயின் பண்ணணும். பாருங்க, இது வந்து எபித்தெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுல அந்த ஸ்கிரீன் தெரியல சார். யாருக்கு தெரியல? என்னோட இது பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி தெரியல அப்படின்னா உன்னோட டேட்டா குறைவா இருக்கும். நீ வந்து லீவ் பண்ணிட்டு மீண்டும் லெஃப்ட் ஆயிட்டு மீண்டும் வா, என்டர் ஆகுமா. டேட்டா குறைவா இருக்கலாம். இல்ல எல்லாருக்கும் தெரியலையேன்னு தெரியல, மற்றவங்களும் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதான் சொல்றது, பிரியதர்ஷினி டேட்டா குறைவா இருக்கும். அதனால என்ன அப்படின்னா உனக்கு வந்து பிரியதர்ஷினிக்கு டேட்டா குறைவா இருக்கும். லெஃப்ட் ஆயிட்டு மீண்டும் நீ அந்த லிங்கை டச் பண்ணிட்டு வாமா. ஸோ எபித்தெட் அப்படின்றது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஆர் திங், இதை நம்ம வந்து அட்ரிபியூட் பண்றது. அட்ரிபியூட் அப்படின்னா அதை பத்தி ஏதாவது சொல்றது. ஓகேவா? ரிகார்டர்ஸ் கேரக்டரிஸ்டிக், அதனுடைய ஒரு பர்சன்டையோ திங்கையோ அதனுடைய கேரக்டர் பத்தி சொல்றது. கேரக்டர் பத்தி சொல்றது தான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம எபித்தெட் அப்படின்றது. கேரக்டரோ ஓகேவா, அதை பத்தி விவரமா சொல்றது தான் என்னது எபித்தெட், அடைமொழின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் நம்ம அப்படின்னா, மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பொதுவாக மனிதனுடைய நல்ல நண்பன். மனிதனின் நல்ல நண்பன் யாரை சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம், மனிதனின் நல்ல நண்பன் யாராக இருக்க முடியும்? யாராவது அன்மிட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனின் நல்ல நண்பன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? புக்கு. ஓகே, புத்தகம். அப்புறம் இல்ல, நீ சொல்றதுல தவறு சொல்ல, புத்தகம் சொல்றீங்க. அப்புறம் வேற என்ன? சார் அனிமல். அனிமல். எந்த அனிமல்? புலியா, நாகமா, சிங்கமா? எந்த அனிமல் சொல்ற? அந்த அனிமல் சார். என்னமா? டாக். வெரி குட். டாக், கேட். தேர் யூ ஆர். ஓகேவா? முக்கியமா டாக், கேட் கூட நம்ம கேட்டை வந்து அதிகமா என்ன செய்ய முடியாது, ஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. எல்லா இடத்தையும் கூட்டு போய் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது எது? திஸ் phrase. ஆமா, திஸ் phrase is immediately
understood as meaning dog. Dogs have been such important and constant companies to human beings that they have earned the epithet, அது ஒரு பட்டப்பெயர் இருக்கு, man's best friend. புத்தகமும் man's best friend தான். ஆனால் படிக்காதவங்களுக்கு அது ஃப்ரெண்டாக இருக்க முடியாது இல்லையா? ஒரு குழந்தையோ ஒரு சிறுவனோ படிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புத்தகம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. ஆனால் இந்த நாய் அப்படின்னா எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லா வகையிலுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவோம். குழந்தைங்க முதல் கொண்டு சிறுவர்கள் முதல் கொண்டு இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜஸ். ஆக நம்ம நாயின்னு சொல்லாமல் அதை என்ன பட்டப்பெயர் சொல்கிறோம்? மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இதுதான் எபித்தேட் அப்படின்றது. ஸோ எபித்தேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு திங்க ஒரு பர்சன், ஒரு திங்கோ பர்சனை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுறோம். ஓகேவா? அப்படி கூப்பிடுறதா நம்ம வந்து இதை எபித்தேட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடத்தில் எங்கே அப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு இந்த ஸ்ட்ரீட் நம்ம என்ன செய்கிறோம்? அடைமொழி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கம்ப்ளைனிங் அப்படின்றது. இது எபித்தேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எபித்தேட் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா என்னென்னு? நீங்கள் மறக்க மாட்டீங்களே. ஓகே, எபித்தேட் புரியுதா உங்களுக்கு? எபித்தேட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? ஒரு பட்டப்பெயர் நம்ம வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா அது வந்து எபித்தேட். அவனுடைய கேரக்டரை குறிக்கிறதா இருக்கணும். கேரக்டரை குறிக்கிறதா இருக்குன்னு வச்சுக்குவேன், அது எபித்தேட்னு சொல்லலாம. சரி, அடுத்து போவோமா? நெக்ஸ்ட் பாருங்க. They live, it is said, on complaining street. They live, it is said, on complaining street. In the city of never or satisfied, the river of discontent beside. ஓகே, நான் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கு பாருங்க. இதெல்லாம் இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் என்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு பாருங்க. அது இப்போ நம்ம வந்து உதாரணம் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைனிங் யார் பண்ணுவாங்க? கம்ப்ளைனிங் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து மனிதர்களுடைய ஒரு கேரக்டர் புகார் சொல்கிறது. ஓகேவா? அதை ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம வந்து சேர்த்துறோம். சரி, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா திருப்தி இல்லாததுன்னு சொல்லணுமா? திருப்தி இல்லாத ஒரு சிட்டியை குறிப்பிடுறது. இது வந்து கம்பெனின்றது ஒரு தெருவை குறிப்பிடுது. நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது ஒரு சிட்டியை குறிப்பிடுது. டிஸ்கண்டென்ட் அப்படின்றது வந்து ஒரு ரிவர் குறிப்பிடுது. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா புகார் சொல்றது மனிதனுடைய பண்பு. நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு திருப்தி இல்லாமல் இருக்கிறது ஒரு மனிதனின் பண்பு. மன நிறைவியின்மை, டிஸ்கண்டென்ட் அப்படின்னா மன நிறைவியின்மை, மன மகிழ்ச்சியின்மை, அதுவும் மனிதனுடைய பண்பு. ஓகேவா? இது மூணு மனிதனுடைய பண்பு. சரி, ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க. Personification is a literary device that gives human characteristics to non-human things or inanimate objects. The non-human things can be animals, objects, or even a concept. The human characteristic given to these things can be emotions, behavior, or actions that brings non-human things to life. அதாவது எப்படின்னா, ஒரு நம்முடைய ஹியூமனுடைய ஒரு கேரக்டர், ஹியூமனுடைய என்ன கேரக்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவருடைய என்ன இதெல்லாம் பாருங்க, எமோஷன் உணர்ச்சிகள், பிஹேவியர்ஸ் அவருடைய பழக்க வழக்கங்கள், ஆக்ஷன் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதை என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம வந்து நான் ஹியூமன் திங்ஸ், நான் ஹியூமன் மனிதன் அல்லாத பிற உயிரினங்கள், பொருள்கள் அவற்றின் மீது நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது மேலே ஏத்துறோம். ஓகேவா? அதான் பெர்சனிஃபிகேஷன். இப்போ ஸ்ட்ரீட் அப்படின்றது உயிர் இல்லாத ஒரு பொருள். ஸ்ட்ரீட்ன்றது உயிர் இல்லை. அதை என்ன செய்யறோம், மனிதனுடைய ஒரு என்ன கேரக்டர், புகார் சொல்லுதல். ஸோ புகார் சொல்லக்கூடிய தெரு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பண்பை ஸ்ட்ரீட் மேலே ஏத்துறோம். திருப்தி இல்லாத சிட்டி அப்படின்னா அந்த திருப்தி இல்லை அப்படின்றது ஒரு கேரக்டரை சிட்டி மேலே ஏத்துறோம். மன நிறைவின்மை அல்லது மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஆறு அப்போ நகரம், வீதி, ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் ஹியூமன். ஆக நான் ஹியூமனாக இருக்கிற அந்த திங்ஸ் மேலே மனிதனுடைய ஒரு கேரக்டர் ஏற்றது தான் வந்து பெர்சனிஃபிகேஷன். நீங்கள் வந்து கார்ட்டூனில் பார்த்துருப்பீங்க. கார்ட்டூனில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளி பேசும், நாய் பேசும், ஏன் கார் பேசுது. ஓகேவா? இந்த மாதிரி பொருள்கள்லாம் பேசுகிற மாதிரி ஒரு சண்டை போடும், சிரிக்கும், குதிக்கும். மனிதனுடைய இந்த மாதிரி ஒரு பண்புகள் அந்த பொருளில் இருக்குது அப்படின்னா அதுதான் பெர்சனிஃபிகேஷன். உதாரணம் பாருங்க, த சன் ஸ்மைல் டவுன் ஆன் அஸ், எங்கள் மீது இந்த சூரியன் சிரித்தது. அப்போ சூரியன் அப்படின்னா நான் ஹியூமன். சிரிப்பு என்பது மனிதனுடைய கேரக்டர். அந்த சிரிப்பு யார் மேலே சேர்த்துறோம்? சூரியன் மேலே ஏத்துறோம். அதனால இது
இந்த லைன் வந்து பர்சனிஃபிகேஷன். the light danced on the surface of the water. வாட்டருக்கு மேலே அந்த லைட் டான்ஸ் போடுதான். தண்ணி அலையும் போது தண்ணி அலை மீது இருக்கின்ற ஒரு ஒளியானது அலைவதனால ஒளியும் டான்ஸ் போடுது. அது மாதிரி தெரியும் நமக்கு. டான்ஸ் அப்படின்றது மனிதனுடைய பண்பு, நடனம் ஆடுதல். அப்போது அதை என்ன செய்கிறோம்? ஒளி, லைட் அப்படின்றது நான் ஹியூமன். ஓகேவா? அப்போது டான்ஸர் அப்படின்றது ஒரு பண்பை லைட் மேலே சேர்த்துறோம். ஓகேவா? இது என்ன செய்வோம்? நம்ம வந்து பர்சனிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு தமிழ் இலக்கியம் ஒன்று சொல்லலாம். அதாவது கவுந்தியடிகள் வந்து கோவலனை மதுரைக்கு கூட்டு போகிறாங்க. ஓகேவா? மதுரை கூட்டு போகிறாங்க. கோவலனும் மாதவியிலிருந்து பிரிஞ்சு மதுரை கண்ணைக்கு கூட கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டு போகும்போது மதுரைக்குள் நுழையிறாங்க. ஓகே, நுழையும் போது அந்த மதுரை இருக்கு இல்லையா, மதில் சுவர் மேல் இருக்கிற அந்த கொடிகள் அசைகிறது. என்ன சொல்லி அசைதான்? மதுரைக்கு வராதே அப்படின்னு அது வருத்தமாக சொல்லுதான். அது அப்போது அந்த சொல்லக்கூடிய அதை வந்து அந்த கொடி மேலே சொல்கிறாங்க இல்லையா, அந்த கொடியுடைய அது பர்சனிஃபிகேஷன். அது ஒரு கொடி அப்படின்றது பார்த்தோம்னா அசைகின்ற கொடி அப்படின்றது ஒரு நான் ஹியூமன். ஆனால் சொல்லக்கூடியது, பேசக்கூடியது ஒரு ஹியூமன் பண்பு. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய பண்பை மனித தன்மையற்ற அல்லது மனிதனா இல்லாத ஒரு விலங்கோ ஒரு பொருளோ அதன் மீது ஏற்றி சொல்லுவது பர்சனிஃபிகேஷன். நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு, அதே போல் சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட், இதெல்லாம் வந்து பர்சனிஃபிகேஷன். நம்ம இதுக்கு முன்னே லைஃப் ஃபேமிலி தான் தெரியல, 9th நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நெக்ஸ்ட் போவோமா? டவுட் இருக்கா? பர்சனிஃபிகேஷன் புரியுதாமா உங்களுக்கு? தெளிவா புரியுதா? சரி, நம்ம அடுத்து போவோம். அடுத்த பார்ட்டிகுலர் வைஸ் போவோம். பாருங்க, இந்த வரியை பாருங்க. they growl at that and they growl at that they growl at whatever comes there is something amiss. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் they growl at அப்படின்ற அதே இந்த 3 வேர்ட்ஸ் அதே லைனில் மீண்டும் வந்திருப்பார். இந்த 3 வேர்ட்ஸ் மீண்டும் வந்திருக்கா? எந்த மாற்றம்லாம் வந்திருக்கு? இதுக்கு பேர் என்ன? அனஃபோரா. ஒரு லைனில் வந்து சம் வேர்ட்ஸு அதே சேம் லைனில் திரும்பி வந்து தான் அது பேர் அனஃபோரா. பாருங்க, an anaphora is a technique where several phrases or verses in a poem begin with the same word or words. அதாவது எப்படின்னா, ஒரே மாதிரி வேர்டுகள் வந்து ஃப்ரேசஸோ வேர்டோ வந்து என்ன ஆகும்? சேம் வேர்டு பிகின் ஆகும். புரியுதா? இதான் அனஃபோரான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. இட் இஸ் எ நியூ டான், இட்ஸ் எ நியூ டே, இட்ஸ் எ நியூ லைஃப் ஃபார் மீ. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க பாரு? இட்ஸ் எ நியூ டான், புதிய விடியல். இட்ஸ் எ நியூ டே, புதிய நாள். இட்ஸ் எ நியூ லைஃப், புதிய வாழ்க்கை ஃபார் மீ. இதில் பாருங்கள் லைனில் இட்ஸ் எ நியூ மடங்கு வருதா? சேம் வேர்டு அப்படி வருதா? இது பேர் அனஃபோரா. நம்ம பாடத்தில் பார்த்தீங்கன்னா தே க்ரௌலட் தட் அண்ட் தே க்ரௌலட் திஸ். ஓகே, அப்போது தே க்ரௌலட்டு, இங்கேயும் தே க்ரௌலட்னு இருக்கு. இது அனஃபோரா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எப்படி அனஃபோரா புரியுதா? உங்களுக்கு மனசில் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம். புரியல? நான் சொல்லுமா சார்? வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார். பேர் என்னம்மா? சார் ஜோதிகா. ஏன் மற்றவங்களை அப்படி கேட்காதுமா? டேட்டா ப்ராப்ளம் தான் இருக்கும். ஓகேவா? ஆமாம், நல்லா கொஞ்சம் டேட்டா எங்கே இருக்கோ அங்கே உட்காந்துக்குமா. ஓகே, அந்த டேட்டா கொஞ்சம் இதாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீன் கூட ஸ்டெக் ஆயிடுச்சு. ஒண்ணுதா? எல்லாருக்கும் அப்படி ஆகலையாமா? சார் எந்தல சார்? யாருது? எந்த வாய்ஸ் மட்டும் தான் சார். ரோஷினி. அப்படியா? டேட்டா ப்ராப்ளம் தான்மா. நீங்கள் அப்படி ஆச்சுன்னா திரும்ப போயிட்டு நீங்கள் லீவ் ஆகிட்டு திரும்ப வாங்க, உள்ளே வாங்க. இல்லைன்னா டேட்டா எங்கே இருக்கோ அங்கே வசதியாக உட்காந்துக்குங்க. ஆமாம், ஒரு 200 MB மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும். சரிம்மா, பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அனஃபோரா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் போவோமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்ஸை பாருங்க. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet. Down on that gloomy complaining street. நாம் பார்க்க ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்குறோம். ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக எல்லாம் தெரியும். பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம்.
லாஸ்ட்ல இருக்கிற கடைசியில் இருக்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. அதாவது கோல்டு, கோல்டுக்குரிய ரைமிங் வேர்டு வந்து ஸ்கோல்டு. அதே போல் மீட்டுக்கு ஸ்ட்ரீட். ஓகே சரி, அடுத்தது பாருங்க. நான் இந்த ஹாட்டுக்கும் சேர்த்து நான் கோடு போட்டிருக்கேன். ஹாட் என்ன ரீசன் பாருங்க. ஓகே, கான்ட்ராஸ்ட். அதாவது ஹாட் ஆர் கோல்டு அப்படின்றது கான்ட்ராஸ்ட். நான் ஏற்கனவே நம்ம லைஃப் ஃபார்மல் படிச்சிருப்போம். ஓகே, யூத் ஆர் ஓல்டு அப்படின்னு, யூத் அண்ட் ஓல்டு அப்படி, யூத் ஓல்டு அப்படின்றத பார்த்துருப்போம் கான்ட்ராஸ்ட். இங்கே வந்து ஹாட் கோல்டு அப்படின்றது கான்ட்ராஸ்டாக இருக்குது. மொழி வந்து அது அதனுடைய மீனிங் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஹாட்னா சூடு, கோல்ட்னா குளிர்ச்சி, ரெண்டும் ஒன்றா இருக்கு இல்லையா? அதனால ஹாட் ஆர் கோல்டுன்றது கான்ட்ராஸ்ட். அடுத்தது பர்சனிஃபிகேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இல்லையா? பர்சனிஃபிகேஷன் என்னது? கம்ப்ளைனிங் ஸ்டேட். இது பர்சனிஃபிகேஷன். ஓகேவா? ரைமிங் வேர்ட்ஸ், கான்ட்ராஸ்ட், பர்சனிஃபிகேஷன். இது ஈஸியாக நீ புரிஞ்சுக்கலாம் நீங்க. பாருங்க, they growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done, and if everything pleased them, there isn't doubt. They'd growl that they'd nothing to grumble about. பாருங்க, நான் அனலைஸ் பண்ணுங்க. சன்னு, டன்னு, டவுட், அபவுட், இது என்னவா இருக்கும்? ரைமிங் வேர்ட்ஸ் தான். என்ன கேட்குறாங்க? ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்குறாங்க. ஆமாம், அப்படி கேட்டு என்ன செய்யணும்? முதல்ல அப்படியே எழுதிக்கணும். ரைம் ஸ்கீம் கேட்டாங்கன்னா ஒரு ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸாவில் என்ன இருக்கோ லாஸ்ட் வேர்டு அப்படியே எழுதிக்கணும். ஒரு ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்டு அப்படியே எழுதிக்கணும். என்ன எழுதிக்கிறோம்? சன் எழுதிக்கிட்டோம், அது ஏன் போட்டுக்கிறோம். டன், சன் டன் ரெண்டு ஒரே உச்சரிப்பாக இருக்குது, இதுக்கும் ஏன் போட்டுக்கிறோம். டவுட்டு பீன் போட்டுக்கிறோம், எபவுட்டு பீன் போட்டுக்கிறோம். பாருங்கள், சன்னு டன்னு, டவுட்டு அபவுட்டு பீன் போட்டுக்கிறோம். அதான் ஒரே சவுண்டாக இருந்தால் அதுக்கு சேம். வேறு மாதிரி இருந்தால் வேறு போட்டுக்கலாம். இப்போ இது டவுட் ஏன் போடல? சன்னுக்கு ஏ போட்டோம், டன்னுக்கு ஏ போட்டோம், டவுட்டுக்கு ஏன் போடல அப்படின்னு. டவுட்டுன்றது சன்னையும் டன்னையும் வித்தியாசமாக இருக்குது. வேற ஒரு வித்தியாசமான வந்து சீன் போடலாம், தப்பில்லை. அப்போது ரைம் ஸ்கீம் என்னவா இருக்கும்? ஏஏ பிபி. இது ரைம் ஸ்கீம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிய நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுத ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்றது? ஓகே, ரைம் ஸ்கீம் நம்ம ஏற்கனவே லைஃப் வேம் பார்த்துருக்கோம், ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீம் பார்த்துருக்கோம். சரி, அப்புறம் நெக்ஸ்ட் போலாமா? கவனிங்க. ஓகே, கவனிங்க. பாருங்க, let us learn to walk with a smile and a song. No matter if things do sometimes go wrong. இங்க ஸ்மைலுக்கும் சாங்குக்கும் நான் வந்து அனலைன் பண்ணியிருக்கேன். என்ன காரணமாக இருக்கும் பாருங்க. இதுக்கு அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, and then be our station high or humble, we'll never belong to the family of grumble. அலிட்டேஷன் என்னன்னு சொல்கிறோம் போது அலிட்டேஷன் சொல்கிறோம். நம்ம என்ன அலிட்டேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் ஸ்மைல், சாங் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் ஒன்றா இருக்குது. ஓகேவா? அதாவது ஸ்மைல் அப்புறம் சாங். சரி, இதே வந்து இந்த பேராவில் இந்த ஸ்டான்ஸாவிலேயே இன்னொரு லைன் வந்து பார்த்தோம்னா இன்னும் இருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா? லெட்டர் வந்து என்னமா? வெரி குட். ஹை ஆர் ஹம்பிள். ஹை ஆர் ஹைல பாருங்க, ஹை ஹெச் வருதா? ஹை. ஹம்பிள்ல வந்து ஹெச் வருது. இதுவும் என்னது? இதுவும் அலிட்டேஷன். ஓகே, அப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இது வரைக்கும் இந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்றதுல பொயட்டிக் டிவைஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்க. ஓகே, என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து அதாவது எபிதெட், பர்சனிஃபிகேஷன், அசோனன்ஸ், அலிட்டேஷன், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு போயமுக்கும் நம்ம வந்து லைஃப்பில் சில விடுபட்டதை இப்போ இந்த போயமில் பார்த்தோம். அது மாதிரி அடுத்தடுத்த போயமில் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஒரு முறை இந்த நல்லா பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிஎஃப் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.